Hello friends, welcome to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான சில்லி பவுடர் வாங்க பார்க்கலாம். Hi friends, இன்னும் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரொம்பவே டேஸ்டியாகவும் மட்டுமல்ல ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது. இதுக்காக நான் என்னென்ன பொருட்கள் இதில் ஆட் பண்ணேன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் ஹீட் ஆன பிறகு அதில் 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாகும் வரை நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கணும். கைவிடாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லா பருப்பையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மிளகாய்த்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்கலாம். உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 50 கிராம் புழுங்கல் அரிசியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கும் போதும் இந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சோன்னா நம்ம மிளகாய்த்தூள் ரொம்ப திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ அரிசியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நம்ம இதில் அரிசி சேர்க்கும் போது நம்ம குழம்பு ரொம்பவே திக்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்தது 25 கிராம் சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த கப்பில் பாதி அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகமும் நல்லா புரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஜீரகம் நல்லா படப்படன்னு பொரியும். அப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 25 கிராம் மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு நம்ம சேர்க்கும்போது நம்ம குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகு நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் இதெல்லாம் நல்லா வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் உங்களுக்கு தீயாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகுலாம் லைட்டாக பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு மிளகு ஃப்ரை ஆகணும். இப்போ மிளகெல்லாம் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி நீட்டு மிளகாவை எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாய் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குண்டா இருக்க மிளகாவை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த 2 மிளகாவை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என் ரெசிபீஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களுக்கு நான் எந்த ஒரு வெளி பொருளும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். முக்கால்வாசி நான் செஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே நான் வீட்டு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பேன். ஆனால் உங்களுக்கு கலர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. மிளகாயை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா படப்படன் உடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தூள் நிறைய ஆகும். மிளகாய் ரொம்ப நமுத்து இருந்ததுன்னா உங்களுக்கு மிளகாய் தூள் நிறைய ஆகவே ஆகாது. இப்போ இந்த மாதிரி மிளகாயெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தனியா 1/2 கிலோ எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ தனியாவை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். தனியா இந்த மாதிரி கையில் உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாவும் தனியாவும் நல்லா காஞ்சாதான் நமக்கு மிளகாய்த்தூள் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கொஞ்சம் ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு நமுத்து போகாது. இப்போ நம்ம இந்த மிளகாய் தனியா நம்ம சேர்த்துருக்க இந்த பொருளெல்லாம் சேர்த்து தான் மிளகாய்த்தூள் அரைக்க போகிறோம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்கிறது. இது உங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது கூடவே நீங்கள் காய்ந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி அரைச்சது 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா சேர்த்து 1 கிலோ மிளகாய்த்தூள். அதுக்கான ரேஷியோ தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நீங்களும் இதுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ கரெக்டாக போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.